என்ன அப்படின்னு சார் எங்கே சார் பண்ண விட்டாங்க போஸ்ட்மார்ட்டம் டாக்டருங்கெல்லாம் புலம்புறாங்க சார் எங்ககிட்ட எடப்பாடி வர்றாரு அதுக்குள்ளே பாடி இருக்கக்கூடாது 4 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டாங்க எல்லா போஸ்ட்மார்ட்டமும் 41 பாடி 4 மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு 5 மணிக்கு பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணி எல்லாருக்குமே சொந்தக்காரங்க வருவாங்களே சொந்தக்காரங்க இருப்பாங்கல்லம்மா யார் வீட்டிலேருந்து எடுப்பாங்களா இப்போ பாடி சொல்லு எல்லார் வீட்லையும் இலை விழுந்துருக்கு யார் எடுப்பாங்களா பாடி எடுக்க மாட்டாங்க வந்தால் சண்டை எழுப்பாங்க அதுவும் ஏதோ ரொம்ப நாள் கடந்து நோய் வந்தவங்கன்னா கூட பரவாயில்ல சார் சடனாக இறந்து போனது 8-12 பேரும் குழந்தைங்க இல்லையா சொந்தக்காரங்க விடுவாங்களா என்ன அவசரம் கேட்க மாட்டாங்க வந்து ஃபஸ்ட்டு நமக்கு மனசு வருமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கையில் கொடுக்குறாங்க வீட்டில் வச்சு ஒரு மணி நேரம் மனசார அழுகணும்னு தோணுமா தோணாதா வில்சன் சொல்கிறாரு பாடியை கொடுங்கன்னு கதறினாங்கன்னு இப்போ தான் கேட்குறேன் எல்லா குடும்பத்துக்கும் கையில் 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணி இதில் ஏற்று கூடவே ஆள் போயிருக்காங்க ஒவ்வொரு டிசீஸ்டு ஃபேமிலி கூடவும் திமுககாரன் ஒருத்தன் உள்ளே உட்காந்து வண்டி எடுமா முதல்ல பாடி சிஎம் பார்த்துட்டாரு எடப்பாடி பார்க்கக்கூடாது வேகமாக எடுத்துகிட்டு போய் 3 சுடுகாட்டில் எரிச்சிருக்காங்க 3 மின்மயானம்